வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்திருக்க முக்கியமான ஒரு இடம்னா அது பூஜை அறைங்க. நாம் பூஜை அறையில் வைக்கக்கூடிய சில பொருட்களால் பார்த்தீங்கன்னா வீட்டில் மகிழ்ச்சி, செல்வம், நிம்மதி உண்டாகும். ஆனால் நமக்கே தெரியாமல் சில பொருட்களை பூஜை அறையில் வச்சுருப்போம். இதுதாங்க நம்ம வீட்டில் பல பிரச்சனைக்கும் ஆரோக்கியம் சார்ந்த சிக்கல்களுக்கும் இதுவே காரணமாக அமையும். அப்படி இருக்கையில் நீங்கள் பூஜை அறையில் கட்டாயம் வைக்கக்கூடாத சில பொருட்கள் இருக்குது. அது என்னன்னு இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் பூஜை அறை பற்றின ஒரு முக்கியமான இடங்க. அப்பார்ட்மெண்ட் வீடாக இருந்தாலும் சரிங்க, தனி வீடாக இருந்தாலும் சரி, பூஜை அறையை வாஸ்து முறைப்படி தான் நம்ம அமைச்சிருப்போம். இதனால் குடும்பத்தில் ஆரோக்கியம், மகிழ்ச்சி தலைத்திடும். அதே சமயம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி பூஜை அறையில் வைக்கக்கூடாத சில பொருட்கள் இருக்குது. இதுதாங்க குடும்பத்தில் மேலும் மேலும் சிக்கலையும் வறுமையும் சேர்த்துக்கிட்டே போகும். அப்படிப்பட்ட பொருட்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நாம் எந்த அளவுக்கு பூஜை அறையை பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு தாங்க குடும்பத்தில் வளம் உண்டாகும். வீட்டில் பூஜை அறைகளை ஈசான்ய மூலைன்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு திசையில் இருக்கும்படி பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 2 திசைகளில் பிராணவாயு அதிகமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஈசான்ய மூலையில் பூஜை அறை இருந்தாலே வீசக்கூடிய காற்றில் சாம்பிராணி ஊதுபத்தியின் மனம் வீடு முழுவதும் பரவி வீட்டில் பார்த்திங்கன்னா தெய்வீக கடாச்சத்தை ஏற்படுத்தும். அதே போல் ஈசான்ய மூலையில் பூஜை அறையே அமையாமல் போணுச்சுன்னா வடமேற்கில் பூஜை அறையை நீங்கள் அமைச்சிக்கலாம். இருந்தாலும் எக்காரணத்தை கொண்டு பூஜை அறையை பற்றினா குளியலறை கழிவறைக்கு அருகில் அமைத்திடாதுங்க. அதே போல் பூஜை அறையில் கிழக்கு திசையில் கடவுள் படங்கள் இருக்கணும். பூஜை அறையில் வாசம் எந்த பக்கம் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் பூஜை அறையில் இருக்கக்கூடிய கடவுள் படங்கள் மட்டும் வடக்கு திசையிலனா கிழக்கு திசை நோக்கி தான் நீங்கள் வைத்து வழிபடணும். எந்த இஷ்ட தெய்வத்தையும் வைத்து வழிபடலாம். குலதெய்வம் படங்கள் வைத்து கொள்ளாமல் முன்னோர்களுடைய படங்களை வைக்காதீங்க. அதே போல் பூஜை செய்யும்போது இரும்பு பொருளை மட்டும் தவிர்த்துக்கோங்க. இரும்பு யமனுக்குரிய உலோகமாக இருப்பதால் நேர்மறை சக்திகளை கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த இரும்புக்கு கிடையாது. எனவே இரும்பு தவிர்த்து வெள்ளி, தாமிரம், ஈயம் பூசிய பித்தளைன்னு மண்ணாலான பாத்திரங்களை நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா பூஜைக்கு புதிதாக பறித்த மலர்களை பயன்படுத்தணும். வாடிய மலர்கள், காய்ந்த மலர்கள் இல்லைன்னா ஓட்டை விழுந்த மலர்களை நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்தாதீங்க. வீட்டில் மகிழ்ச்சி, செழுமை அதிகரிக்கவும் பாசிட்டிவ் எனர்ஜி பெருக, நிதி நிலைமை சீராக எப்போதுமே நிறைந்திருக்க சில பொருட்கள் கட்டாயம் வைத்திருக்கணும். அந்த வகையில் பூக்களை போட்டு வைக்கக்கூடிய உலோகம் வீட்டில் காலியாக வைக்காதீங்க. அந்த உலோகத்தில் பூக்களை காய விடவும் கூடாது. அதே போல் பூக்களை வாடும் முன்னாடியே நீங்கள் புதிய பூக்களை வைத்திடுங்க. இதனால் பூவின் உலோகம் காலியாக இருக்காது. அதே போல் பூஜை அறையில் தண்ணீர் பாத்திரத்தை காலியாக வைக்காதீங்க. பூஜை முடிந்ததுமே மீண்டும் பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி சில துளசி இலைகளை அதில் போட்டு வச்சிடுங்க. வெறும் பாத்திரத்தை மட்டும் வைக்கக்கூடாது. இது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்மறை தாக்கத்தையும் நிதி சிக்கலை ஏற்படுத்தணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் பூஜையின் போது சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் இருக்கணும். மறுநாள் அந்த தண்ணீரை கூரையில் ஊற்றிடுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் துசக்திகள் அண்டாது. பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி துளசி இலை ஏதாவது ஒரு பூவை போட்டு வைப்பது ரொம்ப நல்லது. நீங்கள் மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்லக்கூடிய பொருட்களின் ஒன்றான கண்ணாடியை பூஜை அறையில் செய்யும்போது தீபதூப ஆராதனை காட்டி செய்யுங்க. அகல் விளக்கு, ஊதுவத்திகளை பூஜை செய்யும்போது வலது பக்கம்தான் இருக்கணும். அதே போல் எப்போதுமே சிறிய கிண்ணத்தில் அரிசி, பருப்பு போன்ற பொருட்களை நிரம்ப போட்டு கடவுள் படங்களுக்கு முன்னாடி வைப்பது ரொம்ப நல்லது. இது விநாயகர் பாதத்துக்கு அருகிலேயோ அரிசிக்கு இருக்கும்படி பார்த்துக்கோங்க. இது வீட்டில் பார்த்தீங்கன்னா வறுமை நெருங்க செய்யாமல் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறையாவது வெற்றிலை பாக்கு பழம் வைத்து பூஜை செய்து எடுங்க. ஊதுபத்தி எப்போதுமே 2 ஊதுபத்தியாக தான் ஏற்றணும். 15 நாட்களுக்கு ஒரு முறையாவது வீட்டு வாசலை மாவிளை தோரணம் மாற்றிடுங்க. கடவுளுக்கு வைக்கக்கூடிய சந்தன குங்குமம் தனியாகவும் நீங்கள் நெற்றியில் வைத்துக்கொள்ளக்கூடிய சந்தன குங்குமம் தனியாகவும் வச்சிடுங்க. சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க சாமியை சரியாக கும்பிடாமல் இருப்பாங்க. ஆனால் கூட வீட்டில் எந்த வித கஷ்டமும் வராது. சில பேர் வீட்டில் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டாலும் அந்த வீட்டில் கஷ்டம் பிரியவே பிரியாது. எப்படி தெரியுமாங்க? நானும் சாமி கும்பிட்டேன் இருக்கேன்,
சொல்லும் கோவிலில் இருந்து எல்லாம் ஒவ்வொரு புகைப்படமாக வாங்கி வந்து பூஜை அறையில் அடுக்கி வைப்பீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பூஜை அறையில் சுவாமி படங்களை வைப்பதற்கே இடம் இருக்காது. ஒரு சுவாமி படத்திற்கு பின்னாடி இன்னொரு சுவாமி படத்தை அடுக்கி வச்சுருப்பீங்க. நீங்கள் சுவாமி படங்களை வீட்டுக்கு வாங்கி வருவதில் எந்த சிரமமும் இல்லை. ஆனால் அந்த படத்திற்கு எல்லாம் பூஜை புனஸ்காரங்களை செய்து அந்த இறைவனுக்கு தினமும் சாப்பாடு போடணும். அதாவது நெய்வேத்தியம் வைக்கணுங்க. இறைவனுக்கு பார்த்தீங்கன்னா உயிர் இருக்குது. வாங்கி வைத்த சாமி படங்களை அப்படியே பட்டினி போட்டு வைத்தா குடும்பத்தில் கஷ்டந்தாங்க வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா வீடியோவை பார்த்து மற்றவங்க சொல்வதை கேட்டு சுவாமி சிலை இந்த சக்கரம் அந்த சக்கரன்னு சொல்லி எல்லா பொருளையும் நீங்கள் வாங்கி வந்து பூஜை அறையில் குவித்து வச்சுருப்பீங்க. ஆர்வக்கோளாறில் சில நாட்கள் அந்த பொருட்களுக்கான பூஜை புனஸ்காரம் முறையாக பின்பற்றிட்டு காலத்தினால பின்னாடி அந்த பொருளை அப்படியே நீங்கள் பூஜை அறையில் மூலையில் போட்டு வச்சுடுங்க. இதுதாங்க மிகப்பெரிய தப்பு. அளவோடு சுவாமி படங்களை வைத்து சாமி கும்பிடுவதே அதிகமாக சின்ன சின்ன அட்டையில் இருக்கக்கூடிய சுவாமியை கூட கொண்டு போய் பூஜை அறையில் வச்சு பேப்பர் அட்டையில் பூச்சி பிடித்து பூஜை அறையில் பராமரிக்காமல் விடாதீங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த பிரச்சனை இருந்தால் இந்த இடத்துல தெய்வங்கள் நிச்சயம் இருக்காது. பூஜை அறையில் முதல்ல எடுத்து சுத்தம் செய்யுங்க. தேவையில்லாத சுவாமி படங்களை எல்லாம் பூஜை அறையிலிருந்து எடுத்து அப்புறப்படுத்திடுங்க. அகலமான பாக்கெட் தண்ணீரில் எடுத்துக்கொண்டு அதில் அட்டையில் இருக்கக்கூடிய சுவாமி படம் பேப்பரில் இருக்கக்கூடிய சுவாமி படம் எல்லாம் தனித்தனியாக தண்ணீரில் நினைத்து ஊற வைத்து கரைத்து அந்த தண்ணீர் கால்படாத இடத்துல சுத்தம் செய்து கொட்டிடுங்க. தினமுமே பார்த்தீங்கன்னா காலை மாலைன்னு 2 நேரமே வீட்டில் பூஜை செய்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும்னு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. கோவிலுக்கு சென்று வழிபடுவதாக இருந்தாலும் சரிங்க, வீட்டிலேயே நீங்கள் வழிபாடு செய்வதாக இருந்தாலும் சில முறைகள் இருக்குது. அந்த முறையை பின்பற்றினாலே வீட்டில் பார்த்தீங்கன்னா தெய்வத்தினுடைய அருள் இருக்கும். நம்முடைய வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு இடத்துல பூஜை அறை இருக்குது. இந்த வீட்டில் எப்போதுமே தெய்வீக தன்மையும் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்திருக்கு. நீங்கள் பூஜை அறையில் சில முக்கியமான பொருட்களை வைக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சுவாமி படங்களையும் சிலைகளையும் பொறுத்து தாங்க இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவாமி படங்களை தாண்டி பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருட்களும் வழிபடக்கூடிய முறைகளும் இருக்குது. நீங்கள் தினசரி வழிபாட்டை மேற்கொண்டாலும் வீட்டில் நன்மைகள் பெறுவதோடு தெய்வத்தினுடைய அருளும் எப்போதுமே நிச்சயம் வீட்டில் இருக்கும். நீங்கள் பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அருட்கடாட்சி நிறைந்திருக்க வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள் தாங்க கண்ணாடி. நிச்சயம் பூஜை அறையில் இருக்கணும். இதற்கு தினமும் நீங்கள் பூஜை செய்யும் போது தீப தூப ஆராதனை காமித்திடுங்க. இந்த கண்ணாடியில் தெய்வத்தினுடைய உருவமோ அமாவாசை போன்ற நாட்களில் வீட்டில் வாழ்ந்த முன்னோர்களுடைய உருவமும் பிரதிபலிப்பதால் வீட்டில் அவங்களுடைய ஆசை அருளும் எப்போதோ நிலைத்திருக்கும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் எவ்வளவு விலை உயர்ந்த தங்கம் வெள்ளின்னு பொருட்களாலான விளக்கு விலை உயர்ந்த குத்து விளக்கு இருந்தாலும் அவசியம் ஒரே ஒரு அகல் விளக்காவது ஏற்றி வைத்து வழிபடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ சிலைகளையும் படங்களுக்கு நீங்கள் பூஜை செய்யும்போது வெறும் விளக்கேற்றி மட்டும் பூஜை செய்யாதீங்க. கண்டிப்பாக ஏதாவது நெய்வேத்தியம் படைத்து தான் நீங்கள் பூஜை செய்யணும். நீங்கள் நெய்வேத்தியமாக தினமும் ஒரு உணவு சமைத்து படைக்க முடியலன்னா சிறிது கற்கண்டு வாங்கி வைத்து தினமும் அதை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். அதே போல் சுவாமி படங்களுக்கு முன்னாடி சிறிய கிண்ணத்தில் அரிசி பருப்பு மங்கள பொருட்கள் நிரப்பி வைத்து பூஜை செய்வது ரொம்ப சிறப்புங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா விநாயகர் பாதத்திற்கு அருகிலேயே எப்போதுமே அரிசி வைத்திருப்பது வீட்டில் பார்த்தீங்கன்னா பண பற்றாக்குறை உணவுக்கு பற்றாக்குறை ஏற்படாமல் பாதுகாக்கும். நீங்கள் பூஜை செய்யும்போது மற்றொரு முக்கியமான பொருள் என்னென்னா தண்ணீர் தாங்க. தண்ணீர் இல்லாமல் பூஜை செய்யக்கூடாதுங்க. காலியாகவும் இருக்கக்கூடாது அந்த பஞ்ச பாத்திரத்தில். இதில் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தெய்வ படமும் குலதெய்வ படம் இஷ்டப்படம் இருக்கலாம். விளக்கு தீபம் கற்பூரம் ஊதுபத்தி பூக்கள் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர்னு அரிசி வெல்லம் சந்தன குங்குமம் விளக்கு அகல் விளக்கு மஞ்சள் விபூதி பழங்கள் கிராம்பு ஏலக்காய் பன்னீர் கண்ணாடின்னு அவசியம் இருக்கணுங்க. இது உங்கள் வீட்டில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும், செல்வத்தையும் தரும். அதே போல் கடவுளுடைய படங்கள் சிலைகளில் விநாயகர் பெருமாள் முருகன் லட்சுமி சரஸ்வதி குலதெய்வத்துடைய படம் கட்டாயம் இருக்கணும். நீங்கள் அகல் விளக்குகள் எண்ணெய் விளக்கு கற்பூரம் நிச்சயம் இருக்கணும். சிறிது தண்ணீரில் துளசி இலைகள் இல்லைன்னா மலர் போட்டு வைப்பது ரொம்ப நல்லது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசி வெல்லம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் பூஜைக்கு முக்கியமான பொருளாக இருப்பதால் எப்போதும் குறைவே இல்லாமல் வச்சுக்கோங்க. அதே போல் மலர்களில் அரளி
மல்லிகை, ரோஜா போன்ற பூக்களை பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம், நன்றி நண்பர்களே.